Friends, welcome to Tamil Stock Analyzer Stocks for Future. Friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கான அனலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் கொடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,833 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே ஓப்பன் ஆனது 24,812, ஹை பார்த்தீங்கன்னா 24,863, லோ பார்த்தீங்கன்னா 24,017. கடைசியில் நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 24,750 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 24,750 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 82 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ப்ளஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃப்ரைடேவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். ஆக்சுவலாக ஃப்ளாட்டான ஓப்பன் கொடுத்து ஃப்ரைடே ஒரு 863 ஹை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா இறங்கினது லோ பார்த்திங்கன்னா 24,017 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ நம்ம கிளியர் கட்டாக 700 ஒரு சப்போர்ட்டு, அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 600 லெவல் வரைக்கும் கீழே இறங்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அந்த 700 லெவல், இந்த லெவலை பிடிச்சிக்கிட்டு விடாமல் இருக்குது. ஓகேங்களா, இந்த பிரேக் ஆகாத வரைக்கும் ஒன்று சைட்வே மூமெண்ட்டில் இருக்கும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைக்கு நிஃப்டிக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃப்ரைடே பார்த்திங்கன்னா இறங்குச்சு, பட் அதுக்கப்புறம் இந்த 24,800 லெவலை வந்து நிஃப்டி வந்து பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அதனால் நாளைய மார்க்கெட்டுக்கு இந்த 24,800 வந்து நம்மளுக்கு குரூஷியல் லெவலாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24,900 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நேற்றோட ஹையே பார்த்திங்கன்னா நேற்றுன்றது ஃப்ரைடேவோட ஹையே பார்த்திங்கன்னா 24,860 தான், 863 தான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன தான் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் டோட்டலாக சைட்வே மூவ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மூவ்மெண்ட்லேயே தான் போயிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த 800 லெவலை வந்து அதுக்கப்புறம் பிரேக் ஆகாதனால நம்ம 24,800 வந்து இமீடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் மேக்ஸிமம் அப்சைட் வந்து 24,900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த 24,700 வந்து உங்களுக்கு குரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா அந்த லெவலில் இன்னும் கிளியர் கட்டாக நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகவே இல்லை. ஸோ 24,700 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகினா நம்மளுக்கு 24,600 வந்து நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் மண்டே நிஃப்டியில் முக்கியமாக பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,800 குரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,700 குரூஷியலாக இருக்கும். இப்போ எக்ஸாக்டாக இன் பிட்வீனில் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங்கான வாய்ப்பு வந்து நிஃப்டியில் வந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 55,546 நிஃப்டி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 55,615, ஹை பார்த்திங்கன்னா 55,813, லோ பார்த்திங்கன்னா 55,356. கடைசியாக பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 55,749 க்ளோஸ் ஆச்சு. 55,749 க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 203 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 82 பாயிண்ட் நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸாக்டான லெவலை எடுத்தால் தான், ஏன்னா ஒரே டைரெக்ஷனாக நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியும், பட் ஆப்போசிட் டைரெக்ஷனாக எந்த சைடு வேணால் இன்கேஸ் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி எடுக்கவும் செய்யலாம். அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியும் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாக்டான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கிளியர் கட்டாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கிறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறோங்கன்னு நான் சொன்னது என்ன தான்
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 55,830 லெவல் வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து கிட்டத்தட்ட முடியும் போது 55,830 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போயிட்டு முடியும் போது 55,749 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இந்த கேண்டோட அப்புறம் இந்த ஹை இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55,860 வந்து நம்மளுக்கு இமிடியேட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து 55,860 இமிடியேட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து 56,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதுக்காகனா இந்த லெவல் வந்து ரொம்ப க்ரூஷியலான லெவல். இப்படி பாருங்கள், அதாவது இப்படி போனாலும் இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சாத்தியக்கூட தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 55,860 வந்து இப்போ க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 56,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும் பட்சத்தில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 55,600 வந்து நம்மளுக்கு ஏடியர் ரெசிஸ்டண்ட்டாக இல்லை 600 வராது. இப்போதைக்கு நம்மளுக்கு 55,400 வரும். இந்த ஏரியா 400 to 420 வந்து நம்மளுக்கு இமிடியேட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 54,200 லெவல் வரைக்கும் 180 to 200 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த 55,860 வந்து க்ரூஷலாக இருக்கும். அப்பர் சைடில் ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 55,400 to 420 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஏரியாவை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.